ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக ஏற்கனவே பார்த்த ஐ வில் ஃபைண்ட் யூ சீரிஸோடைய அடுத்த எபிசோட கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரே வீடியோல 4 எபிசோட் போட்டிருக்கேன். அதை பார்க்காம இதை பார்க்க வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா புரியாது. போயிட்டு அதை பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ 2வது பாகத்துக்குள்ள போயிடலாம். 27ஆம் தேதி நிறைய ஆர்டர் அன்னைக்கு வீடியோ கூட போட முடியல. நிறைய பேர் மெசேஜ் பண்ணி நான் ரிப்ளை பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிக்கிட்டீங்க. ஆக்சுவலா 27ஆம் தேதி என் பையனுடைய ஃபர்ஸ்ட் பர்த்டே. அந்த செலிப்ரேஷன்ல இருந்துட்ட மக்களே, அதனால தான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல. கண்டிப்பா மெசேஜ் பண்ண ஆர்டர் பண்ண எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணிருக்கேன். ப்ராடக்ட்டும் கூடிய சீக்கிரமே கைக்கு வந்து சேர்ந்துடும். உங்களுக்கும் போட்டோ வாலெட், பெல்ட், பேக் இந்த மாதிரி என்ன லெதர் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் 1 இயர் வாரண்டியோட ஒரிஜினல் லெதரோட வாங்கிக்கலாம். லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு. இப்போ கதைக்குள்ள போய் 5வது எபிசோட் ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி மில்லர்னு ஒரு டிடெக்டிவ் ஒரு வீட்டுக்கு போறாரு. இந்த வீடு எங்க இருக்கு அப்படின்னா சுவிட்சர்லாந்துல. இது ஒரு கிரைம் ஸ்பாட். உள்ளுக்குள்ள போயிட்டு பார்த்தா அப்பா அம்மா 2 பேருமே இறந்து போயிட்டு டெட் பாடியா இருக்காங்க. ஒரு குட்டி பையன் மட்டும், ஒரு 5 வயசு குட்டி பையன் மட்டும் எங்க போறது என்ன பண்றது அப்படின்னே புரியாம பயந்து போயிருக்கான். இந்த பையனை கூட்டிட்டு போயிட்டு மில்லர் வந்துட்டு பக்கத்துல இருக்க ஒரு ஆர்ஃபனேஜ்ல சேர்த்து விட்டுருப்பாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரியல் டைம்ல காமிக்கிறாங்க. இந்த மில்லர் கிட்ட கூட ஒர்க் பண்ற இன்னொரு லேடி டிடெக்டிவ் ஒரு சில ஃபைல்லாம் கொண்டு வந்து காமிக்கிறாங்க. இது என்ன ஃபைல் அப்படின்னா, நம்ம ஹீரோடைய பையனை ஹீரோ கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதனுடைய அந்த கிரைம் ஃபைல். அந்த பையன் யாரு, ஹைட் என்ன, வெயிட் என்ன, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணாங்களா, இது எல்லாமே டீடைல் இருக்கும் இல்லையா. அந்த டீடைலை கொண்டு வந்து காமிச்சா இந்த மார்ட்டினை கண்டுபிடிச்சு மில்லர் கொண்டு போயிட்டு ஆர்ஃபனேஜ்ல சேர்த்தாரு அப்படின்னு சொல்ற பாருங்க. அதுக்கப்புறம் மார்ட்டின் காணாம போயிருப்பான். மார்ட்டினோட இந்த டெட் பாடியுடைய ஹைட், வெயிட் மத்த எல்லா விஷயமும் பக்காவா மேட்ச் ஆகுது. மார்ட்டினுடைய விஷயங்கள்லாம் எப்படி மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் பார்த்து ஷாக் ஆகுறாரு. அந்த லேடிக்குமே புரியல. இப்போ இந்த பக்கம் யூஎஸ்ல காமிக்கிறாங்க. நம்ம சாரா மத்த FBI டிடெக்டிவ்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும் போது சாரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஹீரோடைய பையன் உயிரோட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அந்த காரணமா தான் ஹீரோ தப்பிச்சு போயிட்டு பையனை தேடி அலைஞ்சுகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது கூட இருக்கிற யாருமே நம்பவே மாட்டாங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த பையன் இறந்து போயிட்டான் அப்படின்னா, அதுவும் அவரே கொலை பண்ணிட்டாரு அப்படின்னா இப்ப எப்படி தேடி போக வாய்ப்பு இருக்கு, இதை கண்டிப்பா ஏத்துக்க முடியாது, இதை எப்படி ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆக்சுவலா அந்த பையனுக்கு பதிலா அந்த பையன் ஹைட் வெயிட்ல இருக்கக்கூடிய வேற யாரையோ கொலை பண்ணி போட்டுக்க கூட வாய்ப்பு இருக்கு. அந்த டெட் பாடியை கூட மாத்தி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. வேற யாரு, முக்கியமா நம்ம ஹீரோவுடைய பையன் மாதிரியே வேற யாரும் மிஸ்ஸிங் இல்ல காணாம போயிருக்காங்கன்னு தேடினா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த பாய் ஃப்ரெண்ட் காமிக்கிறாங்க. பாய் ஃப்ரெண்டுடைய அம்மா எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. முக்கியமா பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டு நம்ம ஹீரோக்கு கன்னு கொடுத்து ஹெல்ப் பண்ணது. அந்த கன்னை நம்ம ஹீரோ பார்க்லயே தெரியாம மிஸ் பண்ணிட்டு வந்திருப்பாரு. அந்த கன்னை வந்துட்டு போலீஸ் கூட கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இவனுடைய கன்னு அப்படின்ற அளவுக்கு கண்டே பிடிச்சிட்டாங்களாம். நீ எதுக்கு இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்க, நீ தான் நம்ம ஹீரோயினை கழட்டி விட்டலையா, இப்ப எதுக்கு அந்த பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்க, அந்த பொண்ணுக்கும் உனக்கும் கண்டிப்பா செட் ஆகாது, அந்த பொண்ணு உன்ன நடுத்தருவுல இறக்கி விட்டு போகாம விடமாட்டா, நான் சொன்னா கேளு, அந்த பொண்ணுடைய சவகாசமே உனக்கு வேணாம் அப்படின்னும் போது இவன் அமைதியா நிக்கிறான். இப்ப அப்படியே சீன் கட்டாது. நம்ம ஹீரோயின் கிளம்பி அப்பாவை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாம வீட்டுக்குள்ள போனா வீட்டுக்குள்ள யாரையும் காணும். அதே டைம்ல ஆன்டி வராங்க. ஸ்டார்டிங்ல வீட்டுக்குள்ள யாரும் இருக்காங்க போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போயிருப்பாங்க. ஆனா பார்த்தா நம்ம ஹீரோவும் ரேச்சலும் தான் வந்திருக்காங்க. ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா அப்பா எங்க போனாரு, நீங்க எங்க போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அப்பாக்கு உடம்புக்கு முடியல, கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்காரு, அதான் ஹாஸ்பிடல்ல இருக்காரு, போயிட்டு செக் பண்ணிட்டு அப்பாவை பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம உன் முன்னாள் மனைவியுடைய இந்நாள் கணவன் வந்துட்டு அந்த டைம்ல கால் பண்ணி கூப்பிட்டுருக்கான். உன்னுடைய பையனை நீ கொலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்றாங்களே, அந்த டைம்ல உன்னுடைய மனைவியை கால் பண்ணி கூப்பிட்டதே அந்த இந்நாள் கணவன் தான். அதனால தான் பொண்டாட்டிக்காரி கிளம்பி போயிருக்கா, ஏதோ சம்திங் ராங்கா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அப்பா என்ன கண்டுபிடிச்சாரோ எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும் போது அங்க யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா சாராவும் சாராவுடைய அப்பாவும், அதாவது FBI வந்திருக்காங்க. நீங்க மேல போயிட்டு ஒளிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆன்டி, இவங்க யாரு அப்படின்னா நம்ம ஹீரோவுடைய அப்பாவுடைய தங்கச்சி, இவங்க தான் போயிட்டு கதவை திறக்கிறாங்க. எங்க லியோன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அவரு இங்க இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படின்னா எங்க போனாரு, அவர் வீட்டுல நீங்க தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க, அவர் எங்க போனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இல்ல அப்படின்னு உள்ளுக்குள்ள வந்து செக் பண்றாங்க. எங்கடா இவங்க செக் பண்ணி மேல போயிட போறாங்க, மேல போயிட்டு ஹீரோவையும் ரேச்சலையும் கண்டுபிடிச்சிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு உடம்புக்கு முடியல, கேன்சரால பாதிக்கப்பட்டு ஹாஸ்பிடல்ல ட்ரீட்மெண்ட்ல இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, இந்த விஷயத்தை நீங்க ஏன் முன்னாடியே சொல்ல இப்ப சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்னா நீங்க FBI, நீங்க ஒரு போலீஸ் அதிகாரி, நீங்க வந்துட்டு ஒரு மனுஷன் உடம்புக்கு முடியாம இருக்கானா நல்லா இருக்கானா அப்படின்லாம் பார்க்காம கேள்வி மேல கேள்வி கேட்டு தொல்லை பண்றீங்க. அவருக்கு ரொம்ப ரெஸ்ட் முக்கியம், ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க கேள்வி மேல கேள்வி கேட்க முடியாம தான் உண்மையை சொல்லிட்டேன் அப்படின்னும் போது, சரி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டு செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே கூப்பிட்டு கிளம்பிட்டாங்க. இதே டைம்ல தான் நம்ம ஹீரோயினும் மேல ஒளிஞ்சிட்டு இருந்தாங்க பாத்தீங்களா, அது அப்பாவுடைய ரூமா இருக்கும். அப்பாவுடைய ஃபைல்லாம் பார்க்கும்போது அப்பா
கடைசியா அந்த ஃபிஷர் சம்பந்தப்பட்ட ஒரு கேஸ் உடைய ஃபைல் ஓபன் பண்ணி வச்சிருக்காரு. இது என்ன ஃபைல் அப்படின்னா ஃபிஷர்னு சொல்றாங்க இல்லையா, அவருடைய பேரு கிங் ஃபிஷர். அவருக்கு நிக்கி ஃபிஷர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். அந்த பையனை பத்தின ஒரு கேஸ் ஃபைல். அது என்ன கேஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு சரியா காமிக்கல. இப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் போயிட்டு இந்த நிக்கியை பத்தி விசாரிக்கிறேன், நீ போயிட்டு என் பொண்டாட்டியுடைய புருஷனை பத்தி விசாரி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. போகும்போது அப்பாவுடைய கன்லாம் தூக்கிட்டு போறாரு. நேரா போயிட்டு ஃப்ரெண்டுக்காரன் அந்த வார்டனுடைய பையனை மீட் பண்றாரு. மீட் பண்ணி கேட்கும் போது நிக்கி வந்துட்டு இதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்திருக்கான், ஆனா அதுக்கப்புறம் எங்க போனா என்ன ஆனா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியல அப்படின்னும் போது, ஆக்சுவலா நிக்கிக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை கடத்தி வச்சுட்டு நீ என் பையனை கொடுத்தாதான் உன் பொண்ணை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன் பிளாக்மெயில் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, டேய் பைத்தியம் முடிச்ச பட்டாம்பூச்சி, இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, நம்ம வந்துட்டு அவன் தான் பண்ணாலும் அப்படின்லாம் தெரியல, ஒழுங்கா நம்ம தேடி கண்டுபிடிக்கலாம், இந்த மாதிரி பண்றது இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு அவரு போலீஸ் மாதிரியே பேசும்போது, போடா போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க கிளம்பிட்டாரு. கிளம்பி போயிட்டு எப்படியோ நிக்கியோடைய பொண்ணை கண்டுபிடிச்சு அந்த பொண்ணுக்கு மேல கண்ணை வச்சு உங்க அப்பனுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மிரட்ட, அந்த பொண்ணும் கால் பண்றா, உனக்கு உன் பொண்ணு உயிரோட வேணும் அப்படின்னா எனக்கு என் பையன் வேணும், ஒழுங்கா எனக்கு என் பையனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, முதல்ல என் பொண்ணை விடு, என் பொண்ணை நீ ஏதாவது பண்ணு அப்படின்னா உன்னை உயிரோட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிரட்டிக்கிட்டு இருக்கும் போது, அந்த டைம்ல அங்க ஷிங்க் வரான். இவன் கன் பாயிண்ட்ல வந்து ஹீரோவை பிடிக்கிறான். நம்ம ஹீரோ அசந்த நேரமா பார்த்து அந்த பொண்ணு இருக்கா பாருங்க, அந்த பொண்ணு டீசர் கண்ணை வச்சு ஹீரோக்கு எலக்ட்ரிக் ஷாக் வச்சிடுறா. ஹீரோ மயக்கம் போட்டு கீழே விழுகிறாரு. மயக்கம் தெளிஞ்சு ஏஞ்சி பார்க்கும்போது அந்த பொண்ணு அங்க இருக்கா. அதே டைம்ல ஷிங்க் அங்க இருக்காரு. நம்ம ஹீரோவை கட்டி போட்டு ஷூட் பண்ணலான்னு பார்க்கும்போது அங்க ஆடம் வரான். அதாவது ஹீரோவுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவனை ஷூட் பண்ணாத, அவனை எதுவுமே பண்ணாத, பிளான் எல்லாமே மாறி போச்சு அப்படின்னும் போது ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. ஆக்சுவலா ஆடமுமே நிக்கோடைய ஆள் தான் போல, எனக்கு வேற வழி கிடையாது, அதனால தான் நான் நிக்குக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆடமே சொல்லும் போது ஹீரோக்கு மனசுடைஞ்சு அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. இவனை முழுமையா நம்பணும், ஆனா இவனே நம்மளை ஏமாத்துறானே அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ரேச்சல் நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயின் நேரா போயிட்டு அங்க அக்காவை பாக்குறாங்க. அக்காவுடைய புருஷனும் இருக்காரு. புருஷன்கிட்ட நீ உண்மையை சொல்லு, அன்னைக்கு உண்மையிலேயே ஆக்சிடென்ட்னு கால் பண்ணி கூப்பிட்டியா? ஏன்னா நான் செக் பண்ணி பார்த்த வரைக்கும் நம்ம ஸ்டேட்லயே நீ சொல்ற மாதிரி எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்கவே இல்லை, ஏன் பொய் சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவன் உண்மையை ஒத்துக்கிட்டான். ஆமா நான் பொய் தான் சொன்னேன், ஆக்சுவலா எனக்கு உன்னுடைய அக்காவை ரொம்ப பிடிக்கும், ஒரு மாதிரி அக்கா வந்துட்டு மென்டலி டிஸ்டர்ப்டாவே இருப்பாங்க, அவங்கள எப்படியாச்சும் காம் பண்ணும், அவங்க கூட கொஞ்சம் பேசணும், பயங்கர கிரஷ்ன்றதுனால கொஞ்சம் பேசி பழகணும் அப்படின்னா அந்த டைம்ல கால் பண்ணி கூப்பிட்டேன், அவங்களும் வந்தாங்க, நானும் காஃபிக்கு கூப்பிட்டேன், கூடவே வந்தாங்க, அவ்வளவுதான் அப்படின்னு. அட பாவி ஏன்டா இந்த மாதிரி பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கறி கோச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. நம்ம ஹீரோயின் பின்னாடியே போயிட்டு சமாதானப்படுத்துறாங்க. அதுக்கப்புறம் இது வரைக்கும் காட்டாத அந்த போட்டோவையும் காட்டும் போது இவன் தன்னுடைய பையனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இது எப்படி சாத்தியோன்னு கேக்குறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. நம்ம ஹீரோவுடைய ஆன்ட்டிய FBI தூக்கிட்டு போயிட்டு விசாரிக்கிறாங்க. என்னதான் விசாரிச்சாலும் இவங்க எதுவுமே வாயவே திறக்கவே மாட்டாங்க. இது மட்டும் இல்லாம FBI இன்னொரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா போலீஸா இருந்த சமயத்துல நிக்கி ஃபிஷருடைய அப்பா லயன் ஃபிஷரை ஏதோ ஒரு கேஸுக்காக கைது பண்ணி கூட்டிட்டு போயிருக்காங்க. கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டு விசாரிக்கும் போது ஜெயிலுக்குள்ளேயே அவரு இறந்து போயிட்டு இருக்காரு. இப்போ தன்னுடைய அப்பாவுடைய சாவுக்கு இவர் தான் காரணம், நம்ம ஹீரோவுடைய அப்பா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பையனை பழி வாங்கறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்றாரு போல. இது ஒரு பழி வாங்கும் படலமா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாங்க. இது மட்டும் இல்லாம FBIக்கு இன்னொரு தகவலும் கிடைக்குது. நம்ம ஹீரோவை கூப்பிட்டு ஷிங்கும் ஆடமும் சேர்ந்துட்டு வேற எங்கேயோ போறாங்க, ஒரு பிரைவேட்டான பிளைட் ஏறும் தளத்துக்கு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தகவல் கிடைக்குது. இதை கேட்டு உடனே சாராவும் சாராவுடைய அப்பாவும் அந்த ஸ்பாட்டுக்கு போனா இவங்க 3 பேரும் காரை விட்டு இறங்குறாங்க. கரெக்டா இவங்க போயிட்டாங்க. அப்போ ஷிங்க் வந்துட்டு ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துட்டு மாத்தி ஷூட் பண்றாங்க. இந்த கேப்ல ஆடமும் ஹீரோவும் ஓடி போயிட்டு அந்த பிளைட்ல ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சாரா ஓடி வந்து தடுக்க ட்ரை பண்றாங்க. அப்போ ஷிங்க் வந்துட்டு அப்பாவை ஷூட் பண்ணிட்டான். அப்பாவை ஷூட் பண்ணோடனே கடுப்பாயிட்டு இந்த பொண்ணு ஷிங்கை ஷூட் பண்ணிட்டா அவன் வந்துட்டு ஆள் காலி இறந்தே போயிட்டான் போல. அண்ட் வந்துட்டு இவங்க ஓடி போயிட்டு அந்த பிளைட்ல ஏறவங்கள பிடிக்கலாமா இல்ல அப்பாவை காப்பாத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்பா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டு அப்பாவை செக் பண்றாங்க. ஆம்புலன்ஸுக்குலாம் கால் பண்ணி வர சொல்றாங்க. இதுக்கு நடுவுல இவங்க பிளைட் ஏறி புளோரிடாவே போயிட்டாங்க. அங்க நம்ம ஹீரோவை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. நிக் ஃபிஷர் வரா, நான் தான் நிக் ஃபிஷர்னு சொல்லிட்டு ஓங்கி மூஞ்சி மேலே ஒரு குத்து குத்துறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. இப்போ 6வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே இங்க வச்சாம் பாரா ட்விஸ்ட் அப்படின்ற மாதிரி நிக் ஃபிஷருடைய பையனா மக்களே ஆக்சுவலா இறந்து போயிருக்கான். நிக் ஃபிஷருக்கு ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது, 2வது ஒரு பையன் கூட இருந்திருக்கான். அந்த பையன் தான் ஏதோ ஒரு கேஸ்ல மாட்டிக்கிட்டு கைது பண்ணி கோர்ட்டுக்கு அந்த ஸ்டேஷன்லாம் கூடும் போது ஸ்டேஷனுக்குள்ள இறந்து போயிருக்கான். ரியல் டைம்ல அவர் புலம்பிட்டு இருக்காரு, என் பையன் எவ்வளவு நல்லவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு. பிளாஷ்பேக்ல அவர் அழுகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ரியல் டைம்ல அவர் புலம்பிட்டு இருக்காரு ஹீரோகிட்ட. ஹீரோவை நேரா ஏதோ ஒரு ஸ்பாட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போயிட்டு பார்த்தா அங்க நம்ம ஹீரோவுடைய அப்பாவை கடத்தி கொண்டு வந்து இவன் கட்டி போட்டு வச்சிருக்கான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரடியா கடத்தி கொண்டு வந்து கட்டியே போட்டு வச்சிருக்கான். உங்களுக்கு இப்போ 2 ஆப்ஷன் தான், ஒன்னு பையன் இல்ல வந்துட்டு அப்பா
2 பேர்ல யாரு சாவறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்பா சொல்றாரு, நான் ஏற்கனவே கேன்சரால பாதிக்கப்பட்டிருக்கேன், நானே சாவறேன், என் பையனை விட்டுரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ இதுமே பேசாம அமைதியா இருக்காரு. ஆடம் இருக்கான் பாத்தீங்களா, இவன் சொல்றான் இல்ல இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஷூட் பண்ணலான்னு வந்த ஃபிஷர் என்ன பண்றாரு அப்படின்னா ஷூட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன் எடுக்கிறாரு. ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நான் டெஸ்ட் பண்ணேன், நீ உன் பையன் மேல பாசமா இருக்கியான்னு டெஸ்ட் பண்ண அப்படின்னும் போது எல்லாமே ஓகே, இப்ப என் பையன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோ கேட்டதுக்கு பையன்லாம் என்கிட்ட இல்லன்னு சொல்றாரு. பையன் இல்லையா, யோ என்னையா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமா நான் இது வந்தாலும் நேரடியா மோதுவேன், இந்த மாதிரி சின்ன புள்ள மாதிரி சின்ன குழந்தைங்களை கடத்திலாம் விளையாட மாட்டேன், உங்க அப்பனை பழி வாங்கணும் ஏதாவது ஒரு விதத்துல பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நீ வந்துட்டு உன்னுடைய பையனை கொலை பண்ணிட்ட அப்படின்னு தெரிஞ்சோனே உன்னுடைய அப்பம் போயிட்டு அந்த பேஸ்பால் பேட்டெல்லாம் புதைச்சி வந்துட்டு உன்னை காப்பாத்த ட்ரை பண்ணாலியா, அப்போ கடுப்பாயிட்டு உன்னை இதை மாட்டி விடணும், உன்னை எப்படியாச்சும் மாட்டி விடணும் அப்படின்னா அந்த பக்கத்து வீட்டு பாட்டிக்கு காசுலாம் கொடுத்து பொய் சொல்ல சொன்னேன், பொய் சாட்சிலாம் சொல்ல சொன்னேன், மற்றபடி நான் குழந்தையெல்லாம் கடத்தவே இல்லை, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க வேற யாரு கடத்திருக்க வாய்ப்பு இருக்கு, வேற யாரால இந்த பிரச்சனை வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்க. ஒருவேளை உன்னுடைய மனைவியால கூட இந்த பிரச்சனை வந்திருக்க வாய்ப்பு இருக்கு, ஏன்னா இப்போ அப்பாக்கு எதிரிகள் இருக்காங்க அப்படின்னா அம்மாக்கும் எதிரிகள் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா, அந்த வழியா கூட யோசிச்சு பாருங்க, இப்ப கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட நம்ம ஹீரோ மட்டும் போறாரு. அப்பா அங்கே இருக்காரு. அப்பாவை எப்ப அமுச்சு விடுவ, அப்பாவையும் கூட அமுச்சு விடு அப்படின்னும் போது இல்ல நாங்க கொஞ்சம் தீர்க்க வேண்டிய கடன்லாம் பாக்கி இருக்கு, அதெல்லாம் பேசி முடிச்சு பொறுமையா வருவாரு, இப்போ நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விட நம்ம ஹீரோ கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. இவங்க வீட்டுல உட்காந்துட்டு பாய் ஃப்ரெண்டோடைய உதவியால அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெளியே ஏதோ ட்ரிப்புக்கு போனாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதே ஸ்பாட்ல பாய் ஃப்ரெண்டு ஏதோ ஒரு ஈவெண்ட் பண்ணிருப்பான், அவங்கிட்டயும் சில போட்டோஸ்லாம் இருக்கும், அந்த போட்டோஸ்லாம் வாங்கி வேற போட்டோஸை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா, யார் கூட வந்தான்னு கண்டுபிடிக்க முடியுமான்னு பாத்துட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு அந்த வெள்ளை கோட்டு போட்ட ஆயாவுடைய அடியாள் அங்க வரான், இவங்களை கொலை பண்ண பாக்குறான், இவங்க தப்பிக்க பயங்கரமா போராடுறாங்க. இதே டைம்ல இங்க ஒரு போலீஸ் இருக்காரு. நம்ம ஹீரோயினை என்னதான் ஜாமீன்ல வெளியே கூட்டிட்டு வந்தாலும் ஹீரோயினை கண்காணிக்கணும் அப்படின்னு ஒரு போலீஸ் அங்க இருப்பாரு. அந்த போலீஸ்க்கு சவுண்ட் கேட்டு உள்ளுக்குள்ள வர பாக்குறாரு. அப்ப கூட இந்த அடியாளு விடாம நம்ம ஹீரோயினை பிடிச்சி கழுத்தை நெரிச்சு அப்படியே தூக்குவான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோயின் முட்டிய வச்சு ஒரே எத்து, அவ்வளவுதான் சிப்ளிங்ஸ் சதறி போச்சு. அந்த ஆள் ஒரு மாதிரி நில குழஞ்சு போயிட்டான். அந்த கேப்பை பயன்படுத்திட்டு இவங்க வெளியே ஓடி வராங்க. வெளியே ஓடி வந்தா கரெக்டா பாய் ஃப்ரெண்டு கார்ல வரான். கார்ல ஏறி தப்பிச்சே போயிட்டாங்க. ஒரு மாதிரி பயங்கரமா உயிர் பயமாயிருச்சு உங்களுக்கு. இப்ப இந்த சவுண்ட்லாம் கேட்டு போலீஸ் உள்ளுக்குள்ள வர போலீஸையே இந்த ஆளு ஷூட் பண்ணிட்டா மக்களே. இந்த பக்கம் ஹீரோவும் அந்த பாய் ஃப்ரெண்டும் சேர்ந்துட்டு தப்பிச்சு போனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஹீரோ கால் பண்றாரு. கால் பண்ணி ஒருவேளை நான் அந்த பையனுக்கு அப்பாவா இல்லாம இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு ஹீரோயின் கிட்ட. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி ஹீரோவுடைய முன்னாள் மனைவியை காமிக்கிறாங்க. இவங்க நேரா போயிட்டு அந்த பிலிப்ஸை மீட் பண்றாங்க, வார்டனை மீட் பண்றாங்க. வார்டனை மீட் பண்ணி எப்படியாச்சும் வந்துட்டு இந்த கேஸை ரீஓபன் பண்ணணும், என் பையன் எங்கேயோ உயிரோட இருக்கான் அப்படின்னா அவனை கண்டுபிடிக்கணும், என்னுடைய முன்னாள் கணவனையும் காப்பாற்றணும், ஃபேக்கா பழிய போட்டு அவரை வந்துட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அவரையும் காப்பாற்றணும், ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு. ஏமா நானே வேலை வெட்டி இல்லாம இருக்கேன், நான் எப்படி காப்பாத்துவேன் அப்படின்னும் போது இல்ல நீங்க ட்ரை பண்ணா கண்டிப்பா முடியும், ஒரு கேஸை போடுங்க, அந்த டிஎன்ஏ டெஸ்ட்டை நம்ம திரும்பவும் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது எப்படின்னு கேட்டா இவங்க பையன் பிறந்ததுக்கு அப்புறமா ஃபர்ஸ்ட் மொட்டை அடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த முடியை இவங்க வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காங்க, அதை ஒரு ஞாபகார்த்தமா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த முடிய அந்த டிஎன்ஏ கூட, அதாவது அந்த டெட் பாடி கிடைச்சிருக்கும் இல்லையா, அந்த டிஎன்ஏவோட மேட்ச் பண்ணி பார்த்தா கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த முடியை கொடுக்கவும் செய்யறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு பிரைவேட் ஃபிளைட்டை பிடிச்சி இந்த ஊருக்கு வந்துட்டாரு. இந்த ஊருக்கு வந்தவனே ஹீரோயினும் அதுக்கப்புறம் இந்த பாய் ஃப்ரெண்டும் போயிட்டு பிக்கப் பண்றாங்க. நீ எதை வச்சு அந்த குழந்தைக்கு நீ பயாலஜிக்கல் ஃபாதர் இல்லன்னு சொன்ன, என்ன விஷயமாச்சு, என்னுடைய அக்கா துரோகம் பண்ணான்னு சொல்ல வரியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது சேச்சா அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல, நம்ம ஹீரோக்கும் ஹீரோடைய மனைவிக்கும் குழந்தையே பிறக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா செயற்கை கருத்தரித்தல் முறை மூலமா குழந்தை பெற்றுக்கலான்னு ட்ரை பண்ணிருப்பாங்க. அதுவும் வேலைக்கா இருக்காது. ஆனா ஹீரோக்கே தெரியாம ஹீரோடைய மனைவி வந்துட்டு வேற ஒரு கருத்தரித்தல் மையத்துக்கு போயிருப்பாங்க. அது பேரு பெயின் மக்களே. இப்ப அந்த ஹாஸ்பிட்டல் மேல ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா அங்க ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வெள்ளமுடி டாக்டர் அங்க வரக்கூடிய பெண்களுக்கு தன்னுடைய ஸ்பெர்மை வச்சு கருவை உருவாக்குறாரு அப்படின்ற ஒரு அலிகேஷன் இருந்திருக்கும். அதனாலேயே அந்த டாக்டரை அங்க வேலையை விட்டு தூக்கிட்டு இருப்பாங்க. அந்த ஹாஸ்பிட்டல் மொத்தம் அந்த குழுமமே இருக்கு பாத்தீங்களா, இது எல்லாமே இந்த பாய் ஃப்ரெண்டுடைய அம்மா அந்த வெள்ளக்கோட்டுக்காரிக்கு சொந்தமானது. இவங்க இந்த இஷ்யூ பெருசாக கூடாது, பெருசா பூகம்பமா வெடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ பண்ணி அதை பயங்கரமா கவர் பண்ணிருப்பாங்க. இப்ப அந்த வெள்ள
வெள்ளமுடி டாக்டர் எங்க இருக்கிறாரு அப்படின்னா நம்ம ஹீரோவுடைய மனைவி எந்த ஹாஸ்பிட்டல்ல ஒர்க் பண்றாங்களோ சேம் அதே ஹாஸ்பிட்டல்ல ஒரு கொலிகா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அங்க இருந்து ஏதாவது டேட்டா கலெக்ட் பண்ண முடியுமா, ஏதாவது நம்ம கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ள இவங்க வர விஷயத்த லோக்கல் போலீஸ் கேமரால பார்த்துட்டு இங்க ஒரு டீம் வராங்க, நம்ம ஹீரோவை எப்படியாச்சும் கைது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம பாய் ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு அப்படின்னா இவர் வெளியே போயிட்டு போலீஸ திசை திருப்ப பாக்குறாரு. ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிக்க ட்ரை பண்றாங்க. இங்க அந்த வெள்ளமுடி டாக்டர் இருக்காரு பாத்தீங்களா, இவரை பாக்கிறதுக்கு அந்த வெள்ளக்கோட்டு ஆயாவுடைய அடியால் வந்திருக்கான். இதுக்கப்புறமும் அவளால உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்றான். யாரு சொன்னா என்ன சொன்னான்னு புரியல. இதுக்கப்புறமா அவளால உங்களை காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி சொல்ல இதோட 6வது எபிசோட் முடியுது. இப்போ 7வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல அம்மாக்காரி இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களும் அடியாலும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இன்னத்துக்கு போலீஸால கைது பண்ணப்பட்டு ஜெயிலுக்கு போயிட்டு பாரா அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கும் போது அப்போ கரெக்டா இந்த வெள்ளமுடி டாக்டர் வராரு. இவரு தான் தன்னுடைய ஸ்பெர்மால நிறைய பேரை அம்மாக்களா மாத்திருப்பாரு. அவரு கையில ஏதோ ஒரு டாக்குமெண்டோட வராரு. இதை வாங்கி இவங்க நெருப்புல போட இதுக்காக நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன் அப்படின்னும் போது, யோ உன் பேரு ஊர் முழுக்க நாரி போயிட்டு நீ ஜெயிலுக்கே போயிருப்ப, உன்னை கஷ்டப்பட்டு எக்கச்சக்கமா பணம்லாம் செலவு பண்ணி காப்பாத்திருக்கேன், இதுக்கு அதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ரியல் டைம்ல இந்த வெள்ளமுடி டாக்டர் தன்னுடைய மெயில், தன்னுடைய கான்டாக்ட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ரைட் பண்ணிட்டு இருக்காரு. யார்ட்டையும் கால்லையும் பேசிட்டு இருக்காரு. அடுத்து சாராவை காமிக்கிறாங்க. சாராவுடைய அப்பாக்கு நல்ல வேலையா ஒண்ணுமே ஆகல, எப்படியோ காப்பாத்திட்டு இருக்காங்க. இவங்க கேஸ பத்தி எல்லாமே அப்பா கிட்ட சொல்லிட்டு வெளியே வராங்க. வெளியே வந்தா அந்த சுவிட்சர்லாந்துல நமக்கு ஒரு புது போலீஸை காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரு கிளம்பி இந்த ஊருக்கே வந்துட்டு இருக்காரு. வந்து எல்லாமே சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு வீட்டுக்குள்ள போனோம். வீட்டுக்குள்ள போயிட்டு பார்க்கும்போது அம்மா அப்பா 2 பேருமே ட்ரக் அடிக்டா இருந்திருக்காங்க. 2 பேருமே போதைப் பொருள் யூஸ் பண்ணி இறந்து போயிட்டு இருக்காங்க. அந்த பையன் தனியா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் கூட்டிட்டு போயிட்டு ஆஃப்னைல சேர்த்து விட்டேன். நான் சேர்த்து விட்டு ஒரு 3-4 நாள்லயே அந்த பையன் காணாம போயிட்டான், ஓடி போயிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த கேஸ் கூட க்ளோஸ் ஆகாம இருக்கு. இதே டைம்ல 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ பையனை கொலை பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கைது பண்ணாங்க பாத்தீங்களா, அப்போ போஸ்ட் மார்ட்டம் எல்லாம் பண்ணிருப்பாங்களே, அது எல்லாமே வச்சு பார்க்கும்போது இந்த பையன் தான் அந்த பையனும் அப்படின்னு சொல்லிட்டு டவுட்டா இருக்கு. அதனால தான் இந்த கேஸ்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு ஸ்பெஷல் பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னும் போது, நீங்க உண்மையா நம்புறீங்களா அந்த பையன் தான் இந்த பையன் இங்க இறந்து போன பையனா இருக்கும்னு உண்மையா நம்புறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நம்புறதுனால தான் அங்க இருந்து இங்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. கடைசி சீன்ல பாய் ஃப்ரெண்ட போலீஸ் கைது பண்ணிட்டு இருப்பாங்க. இவனை காப்பாத்துறதுக்காக அம்மா ஒரு பெரிய வக்கீல அமுச்சு விட்டுருக்காங்க. அவங்க வந்து பேசிட்டு இருக்காங்க, வெளியே கொண்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. என்ன சொன்னா போலீஸ் வெளியே விடுவாங்க அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருக்காங்க. இதே டைம்ல சாராவும் பொது போலீஸும் சேர்ந்துட்டு கடைசியா நம்ம ஹீரோ ஹீரோயின் இந்த பாய் ஃப்ரெண்ட்லாம் சேர்ந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போயிட்டு உடைச்சி உள்ளுக்குள்ள இருக்க அந்த லேப்டாப்ல ஏதோ சர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க இல்லையா. அப்படி என்னதான் சர்ச் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு செக் பண்ணி பார்க்கும்போது தன்னுடைய முன்னாள் மனைவியுடைய பேரை போட்டு இங்க அவங்க ஃபெர்டிலிட்டி அந்த டெஸ்ட்டுக்காக அதுக்கப்புறமா செயற்கை கருத்தரித்தல் முறைக்காக வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்திருப்பாரு. அதுல தன்னுடைய மனைவியை பத்தி எந்த ஒரு டேட்டாவும் இல்ல. அவங்க இது வரைக்கும் இங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கான எந்த ஒரு ப்ரூஃப்மே கிடையாது. இங்க பொண்டாட்டி வந்தாங்களா, டெஸ்ட் எடுத்தாங்களா, இல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்க்க வந்திருக்காரு. ஆனா இவங்க வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது கூட எந்த ஒரு டேட்டாவும் இல்ல அப்படின்னா ஹீரோவுடைய மனைவி இங்க வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரா யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்போ வந்துட்டு இந்த புது போலீஸ் சொல்றாரு, நான் சொல்றேன் இந்த மார்டினுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ரேரான ஜெனடிக் ப்ராப்ளம் இருக்கு. அந்த ப்ராப்ளம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இறந்து போனா கூட அந்த பிளட்டை வச்சே கண்டுபிடிக்க முடியும். கிரைம் ஸ்பாட்ல கண்டிப்பா பிளட் மற்ற விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருப்பீங்க இல்லையா, அதோட நான் சொல்ற அந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகுதா, நான் சொல்ற அந்த ரேரான டிசீஸ் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். கண்டுபிடிச்சாலே அவன் தான் இவனானு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னும் போது இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. உடனே அப்பாக்கு கால் பண்ணி சொல்லும் போது, ஏமா 5 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போன கேஸ், இப்ப எதுவுமே பண்ண முடியாது, கண்டிப்பா டெஸ்ட் எடுக்கலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னும் போது, அப்பா நீங்க ஒரு பெரிய அதிகாரி, நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா கன்சிடர் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுங்க, நம்ம உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும், பொய்யா வந்துட்டு ஒருத்தர் மாட்டி விடப்பட்டிருக்காரு, அவரை காப்பாற்றணும், ட்ரை பண்ணுங்க அப்படின்னும் போது நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ கரெக்டா சீஃப் பார்க்க வந்திருப்பாங்க. சீஃப் கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்லி இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் பண்றாரு, நீங்க இந்த டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பாருங்க அப்படின்னும் போது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம அப்பாவும் பொண்ணும் சேர்ந்துட்டு ப்ராப்பரா மத்தவங்க கிட்ட சொல்லாம தனியா போயிட்டு அந்த குற்றவாளியை பிடிக்க ட்ரை பண்ணதுனால ரெண்டு பேரையுமே சஸ்பெண்ட் பண்றேன், இதுக்கப்புறம் எந்த டெஸ்டும் பண்ண முடியாது அப்படின்னு இவரு செமையா கத்துறாரு, சண்டை போடுறாரு. நீங்க பண்றது நியாயமே கிடையாது, நியாயமாக நடந்துக்க மாட்டீங்க அப்படின்லாம் கத்துறாரு. அவங்க எதுவுமே கண்டுக்காம கிளம்பிட்டாங்க.
இப்ப அப்படியே சீனை கட் பண்ணா நம்ம ஹீரோயின் போயிட்டு நேரா நம்ம ஹீரோவுடைய மனைவியோடைய இன்னாள் புருஷனை மீட் பண்றாங்க. அவர் பேர் ரான். இவங்களை பார்த்தவொடனே ஒரு ஷாக் ஆகுறாரு. என்னையா தேடி வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஹாஸ்பிட்டலுக்குள்ள போக நீ தான் ஹெல்ப் பண்ணும், நீ ஒர்க் பண்ற இதே ஹாஸ்பிட்டல்ல தான் அந்த வெள்ளமுடி டாக்டர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாமே சொல்றாரு. இப்போ ஹீரோவுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த வெள்ளமுடி டாக்டர் நிறைய பேருக்கு வந்துட்டு தன்னுடைய ஸ்பெர்ம செலுத்தி குழந்தைய உருவாக்குறாரு இல்லையா, அதே போல நம்ம ஹீரோவுடைய மனைவிக்கும் குழந்தைய உருவாக்கிட்டு அந்த குழந்தைய இது தான் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு அடையறதுக்காக அந்த குட்டி பையனை கடத்தி கொண்டு போயிட்டு ஹீரோ மேல பழிய போட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு டவுட். எப்படியாச்சும் அந்த குழந்தைய கண்டுபிடிக்கணும், உன்னுடைய மனைவியுடைய குழந்தைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு நீ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரேச்சல் சொல்லும் போது இவனும் ஒத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிட்டு போயிட்டு ஒளிய வைக்கிறான். சரி நான் போயிட்டு முதல்ல அந்த வெள்ளமுடி டாக்டர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்குள்ள போகும்போது கரெக்டா வெள்ளமுடி டாக்டர் கண்டுபிடிக்கிறாரு. அப்ப கரெக்டா அந்த ஹீரோவுடைய மனைவியும் வந்துட்டாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மனைவியே வந்துட்டு ஹீரோவை ஹக் பண்றாங்க. தேடி கண்டுபிடிச்சு வந்து, நீங்க எதுக்காக அந்த வெள்ளமுடி டாக்டர் தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே தெரியும். இல்ல நான் வந்துட்டு டெஸ்டிங்க்கு போகும்போது அந்த ஆள் எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணவே கிடையாது, ஒரு லேடி டாக்டர் தான் பண்ணாங்க. அந்த வெள்ளமுடி டாக்டர் இந்த மாதிரிலாம் பண்ண வாய்ப்பே கிடையாது. அந்த குழந்தை வேற எங்கேயோ இருக்கான், கண்டிப்பா வெள்ளமுடி டாக்டர் கிட்ட கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம என்ன மன்னிச்சுக்கோ, நீ சொன்னது எல்லாமே நான் அப்பயே நம்பி இருக்கணும், நான் நம்பவே இல்லைன்னு மன்னிப்பு கேட்கறாங்க. சரி நீ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்க, ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணி தான் குழந்தைய பெற்றிருக்க அப்படின்னா உன்னுடைய பேரே அங்க இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்னா இவங்க பேர்லயே போலியா தன்னுடைய தங்கச்சியுடைய பேரை யூஸ் பண்ணி ரேச்சல் அப்படின்ற பேரை போயிருக்காங்க. இதை கேட்டவனே ரேச்சலுக்கு என்ன தோணுது அப்படின்னா, என்னை பத்தியும் என்னுடைய அக்காவை பத்தியும் நல்லா தெரிஞ்சவங்க தான் இந்த கருவியை உருவாக்கி இருக்கணும், குழந்தைய கூட எங்க ரெண்டு பேரையும் நல்லா தெரிஞ்ச யாரோ தான் கடத்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு சில போட்டோஸ் மிஸ்ஸிங்னு சொல்லிட்டு அந்த பையன்கிட்டயே கேட்டிருப்பாங்க, அதாவது பாய் ஃப்ரெண்ட் கிட்டயே கேட்டிருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இந்த போட்டோவெல்லாம் யாரு கிளிக் பண்ணாங்களோ அந்த போட்டோகிராஃபருக்கே கால் பண்ணியோ இல்ல மெசேஜ் பண்ணியோ எனக்கு சில போட்டோஸ்லாம் வேணும் மிஸ் ஆகுதுன்னு கேட்க அவங்க இப்பதான் அந்த போட்டோஸ்லாம் சென்ட் பண்ணி விடுறாங்க. அதுல ஒரு போட்டோல பார்க்கும்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் காரர் இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் ஹீரோடைய பையனை கையில பிடிச்சிட்டு போற மாதிரி ஒரு போட்டோ இருக்கு. இத பார்த்தோன்னே ஹீரோயினுக்கும் சரி மத்தவங்களுக்கும் சரி அப்படியே தலையே வெடிச்சிடும் போல இருக்கு. இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, என்னுடைய அம்மாக்கு எக்கச்சக்கமான கம்பெனி இருக்கு, எக்கச்சக்கமான சேரிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதேதோ இருக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பெத்துக்க முடியாதவங்களுக்கு தான் கூட ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெர்ம்லாம் கூட டொனேட் பண்ணுவானா. அப்படி அவனுடைய ஸ்பெர்ம் கூட நம்ம ஹீரோனுடைய மனைவிக்கு செலுத்தப்பட்டு அவங்க குழந்தைய பெற்றெடுத்திருக்க வாய்ப்பு இருக்கு, அவன் அந்த மாதிரி கடத்திட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு, அதாவது தன்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு கெஸ் பண்றாங்க. இப்ப நமக்கு புது போலீஸை காமிக்கிறாங்க. இவரு அங்க இங்கன்னு சுத்தினாலும் கடைசியில இந்த வெள்ளை கோட்டு போட்ட ஆயா, அதாவது இந்த அம்மாக்காரி மேல தான் டவுட், நேரா போயிட்டு அம்மாக்காரியை மீட் பண்ணி எங்க சுத்தினாலும் நீங்க தான் வந்து மாற்றீங்க, ஆக்சுவலா அந்த டெட்டுக்கு வந்துட்டு யாரும் மாசம் மாசம் காசு போட்டாங்க பாத்தீங்களா, அந்த ஒரு கம்பெனியோடைய முக்கியமான ஆளே இந்த அம்மாக்காரி தான். அந்த கம்பெனியே இந்த அம்மாக்காரிக்கு சொந்தமான கம்பெனி. எந்த பக்கம் போனாலும் இந்த அம்மாக்காரி கண்டிப்பா மாற்றாங்க. ஏன்னா இவங்க கொஞ்சம் பெரிய கை அப்படின்றதுனால இந்த போலீஸ், இந்த ஒரு போலீஸ் இவங்களை மட்டும் காப்பாத்திட்டு இருக்காங்க. ஆனா கண்டிப்பா உங்களை விடவே மாட்டேன், டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் மட்டும் வரட்டும், உங்களை வச்சு செய்யறன்னு கிளம்ப இந்த பாய் ஃப்ரெண்டு பின்னாடியே வந்து இந்த பொது போலீஸ ஷூட் பண்ணி கொலை பண்ற மாதிரி காமிக்கிறாங்க. இதே டைம்ல நம்ம சாரா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்க எப்படியோ நம்ம ஹீரோ எங்க இருக்காரு, ஹீரோயின் எங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயம்லாம் கண்டுபிடிச்சு வந்து கன் பாயிண்ட்ல 3 பேரையும் கைது பண்ற மாதிரி காமிச்சு 7வது எபிசோட முடிக்கிறாங்க. இப்போ 8வது எபிசோடைய ஸ்டார்டிங் சீன்லயே நமக்கு ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. என்ன விஷயம்னா, இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா, இவன் தான் ஏதோ ஒரு ட்ரக்கோட கிளம்பி ஹீரோடைய வீட்டுக்கு போயிட்டு ஹீரோடைய பையனை கடத்திட்டு இருக்கான். அதுக்கு பதிலா தான் வேற ஏதோ ஒரு டெட் பாடியை போட்டு வச்சிருக்காங்க. இப்போ இந்த பையனை வந்துட்டு இவன் தான் மக்களே வளர்த்துக்கிட்டு இருக்கான். கடைசியா அந்த புது போலீஸ கொலை பண்ணா இல்லையா, கொலை பண்ணிட்டு கையெல்லாம் கழுவிட்டு மேல வந்தா ஹீரோடைய பையன் இருக்கான். இவனை வந்துட்டு தியோ அப்படின்ற பேர்ல தான் இவன் வளர்த்துக்கிட்டு இருக்கான். மக்களே நீ கிளம்பு, நம்ம வெளியே வேற ஊருக்கு போறோம் அப்படின்னும் போது மறுபடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா ஏன் எதுக்கு அப்படின்னா கேட்காத, சர்ப்ரைஸ், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப. இதே டைம்ல அம்மா கறியை காமிக்கிறாங்க. அம்மாவுடைய அடியால் வரான். மறுபடியும் கிளம்ப போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஆமா வேற வழி கிடையாது அப்படின்னு. வழி இருக்கு, இந்த பையன் இருக்கா இல்லையா, ஹீரோடைய பையன் இருக்கா இல்லையா, இவன் இறந்து போயிட்டான்னு நம்ம உண்மையா ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க எங்கேயும் ஓட வேணாம், ஏன்னா இந்த கேஸை வேற திரும்ப ரீஓபன் பண்ண போறாங்க அப்படின்னு. அப்படின்னா என்னுடைய பேரனை கொலை பண்ண சொல்றியா, உன்னால எப்படி இப்படி சொல்ல முடியும், போடா இந்த பக்கம் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிட்டாங்க, திட்டி அமிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் பையன் கீழே வரான். இந்த பாய் ஃப்ரெண்டு கீழே வந்து நம்ம உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா அந்த பையனை கூட்டிட்டு வந்து அம்மா கிட்ட காமிக்கும் போது அம்மா கத்திருப்பாங்க, டே என்னடா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு. இவன் என்னுடைய பையன், இவன் தான் நம்ம மொத்த சொத்துக்குமே வாரிசு, இதுக்கப்புறம் இவனை நான் தான் வளர்க்க போறேன் அப்படின்னும் போது, டே குழந்தைய கடத்திட்டு வந்திருக்கடா, இந்த குழந்தைய நம்ம எப்படிடா வச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்மளால கண்டிப்பா வச்சுக்க முடியும், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிருப்பான். இப்போ அந்த பக்கம் சாரா வந்து 3 பேரையும் கன் பாயிண்ட்ல பிடிச்ச மாதிரி காமிச்சாங்க பாத்தீங்களா, நம்ம ஹீரோ
ஹீரோவுடைய முன்னாள் மனைவி ஹீரோயின் இவங்க எல்லாருமே சேர்ந்துட்டு என்ன விஷயமாச்சோ எல்லாமே தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றாங்க. என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். கண்டிப்பா இவங்க பையன் வந்துட்டு அவங்க கிட்ட இருக்க தான் நிறைய வாய்ப்பு இருக்கு, எப்படியாச்சும் காப்பாத்தணும், அவன் வீடு இங்க இருக்கு, அவங்க அம்மா கூட இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்றாங்க. கடைசியா நான் பேசும்போது கூட அவன் வெளியூருக்கு போறேன்னு சொன்னான் அப்படின்ற விஷயத்தையும் ரேச்சல் சொல்றாங்க. நம்ம ஹீரோ சொல்றாரு, அன்னைக்கு இறந்து கிடந்தது என்னுடைய பையனே கிடையாது, வேற யாரு அப்படின்னும் போது அது எனக்கும் தெரியும், அது சுவிட்சர்லாந்தை சேர்ந்த அம்மா அப்பா இல்லாத ஒரு அனாத பையன், அந்த பையனை தான் கொலை பண்ணி இந்த பையன் அப்படின்ற மாதிரி செட் பண்ணிருக்காங்க. அந்த பையன் அம்மா கரைக்கு சொந்தமான ஒரு ஆர்ஃபனேஜில் தான் இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லும் போது, ஏங்க உங்களுக்கே எல்லாமே தெரியுது அப்படின்னா உடனே போயிட்டு கைது பண்ணுங்க அப்படின்னும் போது, இல்ல என்னால கைது பண்ண முடியாது, ஏன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, இப்ப ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னும் போது, அப்போ ஹீரோயின் தான் சொல்றாங்க, அவன் கண்டிப்பா வேக வேகமா கிளம்பிட்டு இருப்பான், அதை கொஞ்சம் ஸ்லோ பண்ணா கண்டிப்பா நம்மளால அவனை பிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னு கேட்கும் போது, நம்ம ஹீரோவை நீங்க கைது பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிய வந்தா கண்டிப்பா அவன் கொஞ்சம் ஸ்லோவா கிளம்புவான், அதுக்குள்ள நம்ம எப்படி அவனை பிடிக்கலாம்னு பிளான் பண்ணலாம் அப்படின்னு, எப்படிமா அதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஒன்னும் இல்ல, கைவிலங்க போட்டு ஒரு போட்டோ மட்டும் கிளிக் பண்ணுங்க, எனக்கு தெரிஞ்ச எடிட்டர் இருக்காரு, அவர் மூலியமா இந்த நியூஸை பப்ளிஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைவிலங்க போட்டு விட்டு நம்ம ஹீரோவை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எடிட்டர் கிட்ட சொல்லி ஒரு ஃபேக் நியூஸை போட சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டா அது அந்த பாய் ஃப்ரெண்டையும் அம்மாவையும் காமிக்கிறாங்க. நியூஸ்ல நம்ம ஹீரோவை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் வர இவனுக்கு ஒரே குஷியா போச்சு. இந்த டைம்ல ஹீரோயின் கால் பண்றாங்க. கால் பண்ணி அந்த மாதிரி அவனை கைது பண்ணிட்டாங்களாம், இதுக்கப்புறம் எப்படி அந்த பையனை கண்டுபிடிக்க போறணும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு செமையா ஃபீல் பண்ற மாதிரி நடிக்கிறாங்க. என்னையும் போலீஸ் துரத்துறாங்க, எனக்கு எங்க போறது என்ன பண்றது அப்படின்னே புரியல, நீயும் நானும் ஒன்னா சேர்ந்துடலாமா, நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து எங்கேயாச்சும் ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, சரி ஓகே நீ கிளம்பி வா, நான் இந்த வீட்டுல தான் இருக்கேன், நீ கிளம்பி வா அப்படின்னும் போது இவங்களும் வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டவனே அம்மா செமையா திட்டுறாங்க, டே நீ திருந்தவே மாட்டியா, என்னடா பண்ண போற, இப்ப நீ இந்த பையனை கூப்பிட்டு வெளியே கிளம்ப போற, இதே டைம்ல அவ வந்தா, ரேச்சல் வந்தா அப்படின்னா அவளையும் கூப்பிட்டு எப்படி போவ, இந்த பையனை அவளுக்கு அடையாளமே தெரியாதா, என்ன சொல்லி சமாளிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நான் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இப்ப நம்ம ஹீரோயினும் வந்துட்டாங்க. ஹீரோயினை இவன் ஹக் பண்ணிட்டு அப்படியே உள்ளுக்குள்ள கூட்டு போறான். கூட்டிட்டு போயிட்டு நீ இங்கேயே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு அம்மா கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, நான் பாத்ரூம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க உள்ளுக்குள்ள போறாங்க. உள்ளுக்குள்ள போயிட்டு மெசேஜ் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி வெளியே கன்னோட காட்ஸ்லாம் நிக்கிறாங்க, வரும்போது பாத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கும் சாராக்கும் மெசேஜ் பண்றாங்க. ஏன்னா ஹீரோவும் சாராவும் இங்க தான் வந்துட்டு இருக்காங்க. இந்த கேப்ல ஹீரோவுடைய மனைவி நேரா போயிட்டு சாராவுடைய அப்பாவை மீட் பண்ணி நடந்த எல்லாமே சொல்லிட்டு, ரேச்சல் அங்க போயிருக்கா, ரேச்சல் பின்னாடியே ஹீரோவும் சாராவும் பின்னாடியே போயிருக்காங்க என் பையனை காப்பாத்த அப்படின்னும் போது, அவ ஏன் போனா, அவ இப்ப சர்வீஸ்லயே இல்ல சஸ்பெண்ட்ல இருக்கா, அவ ஏன் போனா, எந்த ப்ரூஃப்மே இல்லாம அவ ஏன் போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது ப்ரூஃப் இருக்குன்னு காட்டுறாங்க. என்ன ப்ரூஃப்னா, அந்த வார்டன் பிலிப் கிட்ட அந்த முடியை கொண்டு போயிட்டு காமிச்சாங்க இல்லையா, இதை வச்சு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸால பண்ண முடியல, இந்த FBI மொட்டை போலீஸால பண்ண முடியல. ஆனா பிலிப் வந்துட்டு தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தனக்கு தெரிஞ்சவங்க மூலியமா அந்த டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்பாரு, டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி பார்த்திருப்பாரு, மேட்ச் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். சோ நம்ம ஹீரோ தன்னுடைய பையனை கொலை பண்ணல, தன்னுடைய பையன் காணாம போயிட்டான்னு காப்பாத்த போயிருக்காங்க, நீங்க வந்துட்டு போலீஸ் டீம் அமுச்சு விடுங்க அப்படின்னும் போது இவரும் அமுச்சு விடுறேன்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது, இந்த மாதிரி அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கமா, அந்த பொண்ணு கூட சேர்ந்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டு அம்மாட்ட பேசிட்டு இருக்கும் போது, அப்போ அடியால் வந்துட்டு இந்த நியூஸ் ஃபேக் நியூஸ் போல, ஏன்னா ஒரே ஒரு நியூஸ் சேனல்ல மட்டும்தான் டெலிகாஸ்ட் பண்ணிருக்காங்க, அதுக்குமே அதுக்கப்புறமா சாரி கேட்டிருக்காங்க, சோ அது வந்துட்டு ஃபேக் நியூஸ் தான் அப்படின்னு சொல்லும் போது, அதாவது ஹீரோவை கைது பண்ண நியூஸ் ஃபேக் நியூஸ்னு சொல்றான். நான் தான் சொன்னேன் இல்லையா, நீ அவளை நம்பாத, நம்மனா நாசமா போயிடுவேன்னு சொன்னேன், ஏன்டா என் பேச்சை கேட்கவே மாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா திட்டும் போது இவன் உள்ளுக்குள்ள போறான். உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பொண்ணு கிட்ட ரொமான்ஸ் பண்ற மாதிரியே பாக்கெட்டுக்குள்ள கையோட போன் இருக்கு, போன் எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா இந்த பொண்ணு பண்ண மெசேஜ் எல்லாத்தையும் பார்த்துட்டு, நீ எனக்கு துரோகம் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, இங்க பாடுறா நான் சொல்றதை கேளு, கொஞ்சம் அமைதியாரு அமைதியாரு அப்படின்னும் போது அம்மா வந்து வழக்கம் போல புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த பைபிள்ல என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா, ரேச்சலை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒன்னா இருக்கலாம், நீ நானு நம்ம குழந்தை சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்லாம் கூப்பிடும் போது செட் ஆகல அப்படின்னு சொல்லிருப்பாங்க, ஒன்னா இருந்திருக்க மாட்டாங்க. இதுக்கு நடுவுல தான் இவங்க கம்பெனிக்கு சம்பந்தப்பட்ட ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம ஹீரோவுடைய மனைவி போகும்போது ரேச்சல் அப்படின்ற நேம கொடுத்திருப்பாங்க. இந்த ரேச்சல் அப்படின்ற நேம பார்த்தவொடனே தன்னுடைய ரேச்சல் தான் போல, தன்னுடைய காதலி தான் வந்திருக்கா போல அப்படின்னு சொல்லிட்டு காதலிக்கு தன்னுடைய அந்த ஸ்பெர்ம ஏத்தி விட்டுருங்க, என்னுடைய குழந்தை தான் ரேச்சலுடைய வயிற்றுல வளரணும் அப்படின்னு சொல்லிருப்பான். அப்ப அந்த வெள்ளமொழி டாக்டர் அந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணாம வேற ஒரு லேடி டாக்டர் பண்ணிருப்பாங்க. இது வரைக்கும் தான் இவன் பண்ண விஷயம், இவனுக்கு தெரிஞ்ச விஷயம். ஆனா அந்த குழந்தை உன்னுடைய குழந்தையே கிடையாது, அந்த ப்ராசஸ் வந்துட்டு ஃபெயிலா போயிருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோவுடைய மனைவியும் ட்ரை பண்ணும்போது தான் குழந்தை உருவாயிருக்கும். இந்த கெட் டுகெதர் பார்ட்டி மாதிரி எல்லாருமே ஒன்னா இருந்தாங்க. ஷிங்கு கூட அங்க வந்து உட்காந்து பாத்துட்டு இருந்தான் பாத்தீங்களா. அப்ப வந்துட்டு இந்த பாய் ஃப்ரெண்டையும் ஹீரோயின் கூட்டு போயிருப்பாங்க. சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி
ஃப்ரெண்ட்லியா கூர்ந்து போயிருப்பாங்க. அப்போ அக்கா காரி வந்துட்டு சமாதானப்படுத்தி 2 பேரையும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு கூட பேசியிருப்பாங்க. அப்பதான் இவனுக்கு எல்லா உண்மையும் தெரிய வந்திருக்கும். அதாவது ரேச்சல் வரல, ரேச்சலுடைய அக்கா தான் அங்க வந்திருக்கா. வந்து தன்னுடைய ஸ்பெர்ம் மூலியமா தான் இந்த குழந்தை பிறந்திருக்கு அப்படின்லாம் பார்க்கும்போது தன்னுடைய குழந்தை எதுக்காக இந்த குடும்பத்துல வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போட்டு ஹீரோ மேல கொலை பண்ணிட்டாருன்னு பழிய போட்டு அந்த குழந்தைய கூட கடத்திட்டு போயிட்டு இது வரைக்கும் வச்சிருக்கான் அப்படின்ற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. இல்ல இதெல்லாம் பொய் அப்படின்னும் போது நடுவுல கூட நான் டிஎன்ஏ டெஸ்ட் எல்லாம் பண்ணி பார்த்தேன், பக்காவா மேட்ச் ஆச்சு அப்படின்னு சொல்லும் போது மேட்ச் ஆயிருக்கும், அதுக்கு உங்க அம்மா தான் காரணம், ஏன்னா உங்க அம்மா அந்த ரிப்போர்ட்டை மாத்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு, அவங்க கிட்டயே கேட்டு பாரு அப்படின்னும் போது அம்மா ஆமான்னு ஒத்துக்கிறாங்க. நீ என்னுடைய பையன்டா, உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணும் அப்படின்னா ரிப்போர்ட்டை மாத்தி வச்சேன், நீ ஏற்கனவே குழந்தைய கடத்தி கொண்டு வந்துட்ட, திரும்ப கொண்டு போயிட்டு விடுறேன்னு நீ ஏதாவது லூசுத்தனமா பண்ண போயிட்டு அது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னா அதுக்காக தான் வந்துட்டு இந்த ரிப்போர்ட்டை மாத்தி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம நீ ஒரு வீக்கான ஆளு, இவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை கண்டிப்பா உன்னால கட்டி ஆளவே முடியாது, நீ இதெல்லாம் முக்கியம் கிடையாது, உனக்கு ஒரு குழந்தை குட்டி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேவலமான சில வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு இவனை ஹர்ட் பண்ற மாதிரி பேசும்போது அவன் கடுப்பாயிட்டு கன் எடுத்து அம்மாவையும் ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டான். இதுக்கு நடுவுல ஹீரோவும் சாராவும் அந்த வீட்டுக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க வெளியே இருக்கிற எல்லாரையும் ஷூட் பண்ணிட்டு பயங்கரமா சண்டை போட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு அந்த பையனை பார்த்துட்டாங்க. பையன் அப்பாவை பார்த்தோன்னே யார் நீங்கன்னு கேக்குறான், எல்லாமே மறந்து போயிட்டு இருக்கான். இங்க பாருக்கண்ணா, இப்ப எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, என் கூடவே வா, நீ மட்டும் இல்லாம உனக்கு பிடிச்ச ரைனோவும் உன் கூடவே வரும் அப்படின்னும் போது எனக்கு ரைனோ பொம்மை பிடிக்கும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, ஏன்னா அந்த ரைனோ பொம்மையை வாங்கி கொடுத்ததே நான் தான், உனக்கு எந்த அளவுக்கு அந்த ரைனோ பொம்மையை பிடிக்கும் அப்படின்னா மயக்கமா இருக்கும் போது கூட யாரோ உன்னை கடத்தி கொண்டு போகும்போது கூட அந்த ரைனோ பொம்மையை கையோட கூடவே கூட்டு இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவனை எப்படியோ பேசி சமாளிச்சு கூட்டு போயிட்டாங்க. வெளியே கூட்டிட்டு வந்தா இதே டைம்ல பாய் ஃப்ரெண்டு நம்ம ஹீரோயினை கன் பாயிண்ட்ல பிடிச்சி வெளியே கூட்டு வரா, எனக்கு என் பையன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த குட்டி பையன், அப்பா நீங்க நான்ட்டியை ஒன்னும் பண்ணாதீங்க, எனக்காக நான்ட்டியை கொலை பண்றாதீங்க, நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட ஓட, அப்ப இவன் ஹீரோயினை தள்ளி விட்டு அந்த குட்டி பையனோட கிளம்புறான். காருடைய டயரை சாரா ஷூட் பண்ணி பஞ்சர் பண்ணிட்டாங்க. இந்த குட்டி பையன் பயந்துட்டு காட்டுக்குள்ள ஓட, பின்னாடியே இந்த பாய் ஃப்ரெண்டும் ஓடுறான், ஹீரோ ஓடுறாரு, எல்லாரும் ஓடுறாங்க. காட்டுக்குள்ள சரியான சண்டையோடைய முடிவுல ஹீரோவை மட்டை பண்ணிட்டு அங்க வந்துட்டு இவன் கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கும் போது நம்ம ஹீரோயின் செமையா காட்டுக்கத்தா கத்துறாங்க. உன்னை நம்புறேன் பாரு, நீ மோசமானவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது அப்போ இந்த பொண்ணையே ஷூட் பண்ண பார்க்கும்போது சாரா வந்துட்டு இவனை ஷூட் பண்ணி கொலை பண்ணிட்டாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. சில பல நாட்களுக்கு அப்புறமா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினை வந்துட்டு அந்த எடிட்டர் நீ ஏதாவது பண்ணு, ஏதாவது ஒரு ஆர்டிகல் எழுது அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா ஹீரோவுடைய வாழ்க்கை, இவங்க சந்திச்ச பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இத பத்தி ஒரு முழு புக்காவே போட்டிருக்காங்க. இந்த புக்கு செம்மையா நிறைய பேர் வாங்கியிருக்காங்க, எக்கச்சக்கமான சேல் நடந்திருக்கு மக்களே. இப்போ ஹீரோவுடைய மனைவிக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஹீரோவுடைய மனைவி, நம்ம ஹீரோவுடைய பையன், அந்த புது கணவன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவுடைய அப்பா கேன்சரால இறந்தே போயிட்டாரு. சாவறதுக்கு முன்னாடி பேரன் கூட கொஞ்சம் நல்லாவே சந்தோஷமா வாழ்ந்துட்டே இறந்து போயிருக்காரு. கடைசியா நம்ம ஹீரோயின் சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோ எவ்வளவு நல்லவரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணிட்டாங்க. இப்ப கூட ஹீரோ சொல்றாரு, அவன் என் பையனா இல்லையான்லாம் தெரியல, ஆனா நான் என் பையனா பார்த்துட்டேன், அவனுக்கு எதுவுமே ஆகவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. இதோட இந்த படம் முடியுது, சீரிஸ் முடியுது.